ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். நம்ம சேனல் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து என்னன்னா லோயர் பேக் பெயினுக்காக ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, லோயர் பேக் பெயின் வந்து க்ரானிக்காக பெயின் இருந்துகிட்டே இருக்குது, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரியாகல அப்படின்றவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணால் நல்லா ரிலீஃப் இருக்கும். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, வாங்க. இடுப்பு வலியில், அதாவது இந்த சைடில் இருக்க வலி லோயர் பேக் பெயின் சொல்லுவாங்க. அதாவது அடி முதுகுல தண்டுலேருந்து வலி இருக்குது, ரொம்ப நாளாக கடந்து வலி இருக்குது, ரொம்ப வருஷமாக பெயின் இருக்குது, என்னால் எதுவும் பண்ண முடியல. சரிங்களா, சில டைமில் வந்து போன் வந்து ஃபியூஸ் ஆகிருக்கலாம், சில பேருக்கு வந்து இந்த போன் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருந்திருக்கலாம், மசில் ஸ்டிஃபாக இருக்கலாம், போன் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால போன் வந்து ப்ரொடெக்ஷனாக தெரிய ஆரம்பிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பெயின் வர்றதுக்கு ரொம்ப ரீசனாக இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். அவங்களுக்குலாம் வந்து இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணால் நல்லா ரிலீஃப் இருக்கும். ஸோ என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ரிலாக்ஸாக படுத்துக்கோங்க. சரிங்களா, இது நீங்கள் தரையிலையும் பண்ணலாம், பெட்லேயும் பண்ணலாம். சரிங்களா, ஒரு சாஃப்டான சர்ஃபேஸில் பண்ணால் இன்னும் நல்லது. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, லெக்கை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பேசுறது புரியுதுங்களா? நல்லா பாடி வந்து ஃபுல் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 minutes டைம் நீங்கள் தனியாக ஒதுக்கணும். சரிங்களா, இந்த ஸ்ட்ரெச்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸசைஸ் ஃபார் க்ரானிக் லோ பேக் பெயின் பீப்புள். சரிங்களா, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, பெண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, பெண்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இது ஃபுல்லா ஸ்ட்ரெச்சஸ் மேக் பண்ண வேண்டாம், நார்மல் வெயிட்டா வச்சுட்டு ஜஸ்ட் ரொட்டேஷன் மட்டும் பண்ணணும். இது என்னன்னா அந்த பார்ட்ல இருக்க மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் ஜாயிண்ட்டை வந்து மொபிலைஸ் பண்றதுக்கும். சரிங்களா, இது நீங்க வேகமாகவும் பண்ணலாம், ஸ்லோவாகவும் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணணும். அந்த பார்ட் வந்து எவ்வளவு ரிலாக்ஸ் ஆகுதோ அவ்வளவு நல்லது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இப்படி நல்லா பெண்ட் பண்ணிட்டு இந்த கால் வைக்கணும். அதே போல இந்த சைடு 1 2 3 4 5 செகண்ட் ஸ்டார்டிங் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். சரிங்களா, செகண்ட் ஒன் வந்து லெக் நல்லா பெண்ட் பண்ணிட்டு காலை மடக்கிட்டு இப்படி 1 2 3 4 5. ஓகேங்களா, 1 2 3 4 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 இஸ் இட் 1 2 3 4 5. உங்களுக்கு புரியுறதுக்காக 2 டைம்ஸ் பண்றேன். சரி, இது நீங்க பண்றச்ச 5 டைம்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா, சோ செகண்ட் எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு. தேர்ட் ஒன் வந்து என்னன்னா, கட்டில படுத்துட்டீங்கன்னா கவுச் ஓரமா வந்துட்டு, சரிங்களா, லெக்க வந்து ஃபுல்லா கீழே வரைக்கும் ஆகணும். சரிங்களா, லெக்க வந்து நல்லா ஒரு பக்கம் கீழே ஃபுல்லா இருக்கும். அந்த பார்ட் வந்து எவ்வளவு மொபிலைஸ் ஆகுதோ அவ்வளவு உங்களுக்கு பெயின் வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா, அக்யூட்டா இருக்கும் போதே, அதாவது ஸ்டார்டிங் பீரியட்ல நீங்க பார்த்துக்கணும். உங்களால பார்க்க முடியல, இல்ல வேலை டென்ஷன், இல்ல ஒர்க், ஃபேமிலி அப்படின்ற மாதிரி நீங்க இருக்கீங்கன்னா அதனால வந்து நீங்க இந்த பெயினை வந்து சரி பண்றதுக்கு இதெல்லாம் பண்ணி ஆகணும். சரி, அதே மாதிரி ஆப்போசிட் பண்ணணும். இப்போ நான் தரையில் படுத்துட்டு இருக்கேன், நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைட்ல படுத்துக்கோங்க. ஓகேங்களா, சைட்ல படுத்துட்டு கால் வந்து பேக் ஃபுல்லா, ஓகேங்களா, காலை வந்து நல்லா பேக் இருக்கும் கொண்டு போகணும். 2 காலுக்குமே நீங்க இது பண்ணணும். சிங்கிள் லெக் கிடையாது, 2 காலுக்குமே நீங்க இது பண்ண வேண்டியிருக்கும். படுத்துட்டு தரையில படுத்துறீங்க அப்படின்னா ரிலாக்ஸா படுத்துட்டு இந்த கால் மட்டும் ஃபுல்லா பேக் எடுத்து கொண்டு போகணும். நீங்க ஃபுல்லா பேக் இருக்கும். நீங்க ஃப்ரண்ட்ல சாய்க்க கூடாது, ஸ்ட்ரைட்டா படுத்துக்கோங்க. வெறும் அந்த ஜாயிண்ட் மட்டும் மூவ் ஆகும். இது பண்ணும்போதே வந்து இங்க இருக்க ஜாயிண்ட், இந்த ஜாயிண்ட் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட்ஸ் நடக்கிறது நல்லாவே தெரியும். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து இப்படி உட்காந்துக்கணும். சரிங்களா, இப்படி உட்காந்துட்டு ப்ரேயர் பொசிஷன், அதாவது ஃபுல்லா இந்த ரூம் முடியுதுன்னா முடிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவு இப்படி கொண்டு போகணும். ரிலாக்ஸ். சரிங்களா, அதே போல நல்லா முடிஞ்ச அளவு இந்த சைடுல இருந்து ஃபுல்லா இங்க இருக்கும், உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து இந்த பாருங்க ஃபுல்லா மேல இருக்கும், தூக்கணும், அப்புறம் ஃபுல்லா டவுன் ஆகும். ஃபுல் டவுன் மேல பண்ணுங்க, டவுன். ஓகேங்களா,
இது போல நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரானிக்கா இருக்க பேக் பெயின் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் பண்ண முடியாதவங்க எங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும், என்ன பொசிஷன்ல பண்ணணும் நான் சொல்லித்தரேன். சரிங்களா? இதுல டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆல்ரெடி ஒரு பேக் பெயின் எக்ஸசைஸ் போட்டிருக்கேன். சரிங்களா? பேக் பெயினுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த பேக் பெயின் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ரெயின் இருக்கு, க்ரானிக்கா பெயின் இருக்குன்னா இது கண்டிப்பாக பண்ணியா ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து ஜாயிண்ட்டை வந்து ஃப்ரீ பண்ணிக்கோங்க, மொபிலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மற்ற எக்ஸசைஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. பாய்.